ராகு பேசிக்கலாக ராசியில் வரும் பொழுதும் 7ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுதும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும் எல்லாத்துலேயுமே. மே 2026 அப்புறம் 6 மாதம் கொஞ்சம் கவனம் கவனம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரங்களில் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரிவு ஏற்படும். 2 பேர் பார்ட்னர் 3 பேர் பார்ட்னர்னால் சண்டை வந்து சட்ட சிக்கல் கூட வரும். கணவன் மூலியமாக மனைவி, மனைவி மூலியமாக கணவனுக்கு சட்ட சிக்கல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. ராகுவினால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஆனால் கேதுவினால் பாதிப்பு உண்டு. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் வணங்குறோம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். கும்ப ராசிக்கான ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்க சார்? இப்போ டாக் ஆஃப் த டவுனே கும்பம் தான். ஏன்னா கும்பத்துக்கு தான் ராகு வந்து உட்கார போகிறார். அதில் குருவுடைய பார்வை வர உங்கள் ராசி லக்னத்தில் மேல் விழுகிறது. ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், எங்கே போனாலும் முதல் மரியாதை, ராஜ மரியாதை, உங்களை கண்டு அஞ்சி பயந்து நடுங்கி நிறையா மாற்றங்களை கொடுப்பார். உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்க, உங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து பயப்பட மாட்டீங்க. ராகு பேசிக்கலாக ராசியில் வரும் பொழுதும் 7ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுதும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும் எல்லாத்துலேயுமே. அதாவது சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்டா பத்தாது, 2 பிரியாணி வேணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். 1/4 கிலோ சாப்பிட்றவன் 1 கிலோ சாப்பிட்ணுன்னு எண்ணம். அதே மாதிரி எப்போவுமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றவன் 5 ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி பெருசாக திங்க் பண்ண தோணும். எந்த ஒரு ஆசையும் சிறுசாக இருக்காது. பெரிய எண்ணம், பெரிய ஆசை, பெரிய வீடு, அது மாதிரி எல்லாமே அப்படியே டபுள் டபுளாக எடுத்துன்னு போகும். அதில் குருவுடைய பார்வை உங்கள் ராகுவின் மேலே விழுகிறதுனால உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பியூட்டியே அதுதான். ஏன்னா ஆசைகளை நிறைவேற்றணும்னா குரு பார்வை இருக்கும் பொழுது தான் ஆசை நிறைவேறும். அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களை ஆட்டங்கட்டலாம், உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். ஆனால் அடுத்த 6 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, மே 2026 அப்புறம் 6 மாதம் கொஞ்சம் கவனம் கவனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 6 மாதம் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். அப்போ முதல் ஒரு வருஷத்தில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆட்டம் கட்டிக்கலாம். பெரிய பெரிய இடங்களுக்கு போவாங்க, நாடு கடந்து போவாங்க, மாநிலத்தை கடந்து போவாங்க, கடல் கடந்து போவாங்க, கண்டத்தை கடந்து போவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. பல பேர் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய பிராப்தம், பல பேருக்கு நிறுவனங்களில் பெரிய ஒரு பொறுப்பு எல்லாம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல கேது என்ன பண்ணா, பப்ளிக்கை பார்க்கவே விடாது, மனைவி கூட இருக்கவே விடாது. இல்லைன்னா மனைவியுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏற்படும், அல்லது கணவனுடைய ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏற்படும். 2ஆம் குழந்தையோடைய ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் வரலாம். ஆனால் அமிழத்தன்மை கொண்ட ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, கெமிக்கல் வியாபாரம், ஃபினாயில் வியாபாரம், இல்லை சர்ஃபாயில் வியாபாரம், இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் செய்துட்டு இருக்கீங்க, சோப்பு வியாபாரம், இந்த மாதிரி விச் எவர் தட் இன்வால்வ்ஸ் சித்த வைத்தியம் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ஷாப்லாம் வச்சுருக்கீங்க, ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வியாபாரங்களில் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரிவு ஏற்படும். 2 பேர் பார்ட்னர் 3 பேர் பார்ட்னர்னால் சண்டை வந்து சட்ட சிக்கல் கூட வரும். அது பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இணக்கத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கணவன் மூலியமாக மனைவி, மனைவி மூலியமாக கணவனுக்கு சட்ட சிக்கல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. ராகுவினால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஆனால் கேதுவினால் பாதிப்பு உண்டு. ஸோ வயிறு பகுதி, அதாவது என்னென்னா வயிற்றுக்கு கீழே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் பிளாடர் பார்த்துக்கணும், புரியுதுங்களா? அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி இல்லை. யாரையும் புது நபர்களை நம்பி சவகாசத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று ராசி லக்னத்தில் ராகு, 2ஆம் இடத்துல சனி. ஸோ பேச்சில் கவனம் கவனம் கவனம். 7.5 சனினா இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது. ஆனால் ராசி லக்னத்தில் வரக்கூடிய ராகு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது தான் பெட்டர். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜீவ சமாதி இடந்திருக்கக்கூடிய இடங்கள், மெயினாக
ராசி லக்னத்தில் ராகு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால பூதராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் இருக்கார். எங்கே இருக்காருன்னு கேட்டால் கும்பகோணத்தில் இருக்கார். அந்த கும்பகோணத்தில் பூதராஜருடைய சன்னிதானம் அது எங்கே இருக்குன்னு கேட்டால் ராகவேந்திர சுவாமி மடம், அதாவது விஜயேந்திர சுவாமி பிருந்தாவனத்திற்கு பக்கத்தில் அந்த ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே போய் பூதராஜரை வந்து நம்ம வழிபாடு செய்து விட்டு வருவது. முடிஞ்சதுன்னா ஹம்பி பக்கத்தில் ஒரு இடமும் இருக்குது, அங்கே நீங்கள் போயிட்டு வருவது. கர்நாடகாவில் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறது அந்த பூதங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளையும் நொண்டி விளையாட விடமாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். கும்பராசிக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கலாங்க சார்? சரி, சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 80% நல்லா இருக்குன்னே சொல்லலாமா. பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 90% பணம் நிறைய வரும். ராசி லக்னத்தில் ராகு இருக்கும்பொழுது ராகுனாவே பணம் தான். பேசிக்கலாக பணத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது, பணம் நல்லா வரும். ஆனால் ஹெல்த்தும் சண்டை சச்சரவுகள் நச்சுன்னு கோவப்படுத்துறது இதெல்லாம் மட்டும் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள்லாம் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இவங்க பேசினாங்கன்னா எனக்கு எரிச்சல் ஏற்படக்கூடாது. இவங்களுக்கு இப்போ நான் பேசும்பொழுது எரிச்சல் ஆகக்கூடாது. அப்படி எரிச்சல் ஆகுனா ராகு கெட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் அதோடைய பலன்கள் படிக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாதுமா. ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண